ஃபோர்த் வந்து என்னென்னா சேஞ்ச் இன் இன்ட்ராக்ஷன் ஸ்டைல். ஸோ இன்ட்ராக்ட் பண்ணுறோம் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட அப்படிங்கும்போது அந்த இன்ட்ராக்ஷன் ஸ்டைலை கொஞ்சம் நம்ம மாற்றி கொண்டு போகணும் அப்படிங்கிறத. டீச்சர் ஹேஸ் டு பிளான் ஹவு ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் டீச்சிங். டீச்சர் வந்து எதுக்காகவும் பிளான் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய டீச்சிங்கில் இன்வால்வ் ஆகணுங்கிற மாதிரி நம்மளுடைய லெசனை வந்து பிளான் பண்ணணும். ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ். Asking students to do a sum on the blackboard. Students are encouraged to put few questions and teacher will answer it. To participate student in a seminar or discussion and teacher will tell its result, etc. are all called change in interaction. So change in interaction போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஸ்டின் கேட்குறது, ஸ்டூடெண்ட்ஸை பிளாக் போர்டில் வந்து ஒரு சம்மை சால்வ் பண்ண சொல்லலாம். அது மாதிரி அவங்களையே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வைக்கலாம். கொஸ்டின்ஸ் அவங்க திங்க் பண்ண வைக்கலாம். அதே மாதிரி அதுக்கு டீச்சரும் ஆன்சர் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம். அதே மாதிரி செமினார், டிஸ்கஷன் இதிலெல்லாம் கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது. இதுதான் வந்து என்னது சேஞ்ச் இன் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது. அடுத்தது சிம்பிள் ஃபார்ம். டீச்சர் கிளாஸ், டீச்சர் ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட். அது சிம்பிள் ஃபார்மாக இருக்கலாம். டீச்சர் டு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கலாம், டீச்சர் டு ஸ்டூடெண்ட், அது மாதிரி ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் கூட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூர் அட்டென்ஷன். ஸோ அட்டென்ஷன்ஸ் வந்து நம்ம கொண்டு வரணும் இல்லையா. while teaching the teacher may use certain statements like this is important அப்படின்னும் போது இது இம்பார்ட்டன்னா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்லும்போது அதை நல்லா கவனித்து கேட்பாங்க. லுக் அட் திஸ் டயக்ராம் அப்படின்னோடனே அவங்க அந்த டயக்ராம் போட போகிறாங்களா அப்படின்னு அவங்களோட அட்டென்ஷன் வரும். லிசன் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொன்னோன்னே கவனமாக அவங்க கவனிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு போய் அவங்களோட அட்டென்ஷனை நம்ம வந்து வாங்கிக்கணும். அப்போ while writing on blackboard, teacher draw attention while by using color chalk for important message or underline important points. ஒரு டீச்சர் blackboard யூஸ் பண்ணி எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த blackboardல அவங்களுக்குடைய அட்டென்ஷனை நம்ம ஈர்க்கணும். அப்படிங்கும்போது அப்போ கலர் சாக் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு மெசேஜை சொல்கிறதுக்கு, ஏதாவது முக்கியமான மெசேஜை சொல்கிறதுக்கு, இல்லை அண்டர்லைன் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பாசிங். ஸோ கடன்னு எல்லாத்தையும் சொல்லும்போது நம்மளால் இப்போ யூடியூப் மாதிரி பாஸ் பண்ணி திருப்பி கேட்கலாம் அப்படி கேட்க முடியாது இல்லையா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி சீக்கிரமாக அவங்க அதை எடுத்துக்குவாங்கன்னு கிடையாது. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சைலன்ஸ், ஒரு பாஸ் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம். மீன்ஸ் டியூரிங் சைலன்ஸ் introducing silence during teaching from the act, we can draw attention of the students. ஸோ ஒரு சைலன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் கவனிப்பாங்க. ஏன் அமைதியாக இருக்குது திடீர்னு கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. while teaching continuously or at the time of asking questions, teacher has to plan pausing and create attention. ஸோ ரொம்ப கண்டினியூஸாக நம்ம டீச் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு போர் அடிக்கும். அப்போ நம்ம கண்டினியூஸாக டீச் பண்ணும்போது சில நேரத்தில் கொஞ்சம் டைம் விட்டு கொஸ்டின்ஸ் கேட்குறதோ இல்லை வந்து ஒரு சைலன்ஸை நம்ம கொண்டு போகிறதோ அப்போ அவங்களுக்கு என்ன அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணணும் அவங்க மத்தியில், ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அப்படின்றதான். அடுத்தது ஓரல் விஷுவல் ஸ்விட்சிங். ஸோ ஓரலாகவும் விஷுவலாகவும் நம்ம ஸ்விட்ச் பண்ணி சொன்னோன்னா அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். while the teacher orally explains, ஓரலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ற போது அவங்களுக்கு அதுலக்கா போர் அடிக்கும். இதே வந்து ஸ்டூடெண்ட் அது பிக்சர்ஸ் மூலியமாக நம்ம காமிச்சோம் அப்படின்னா அது போர் அடிக்காது. ஓகே. ஸோ ஓரலாக சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காதில் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இல்லையா. கண்ணில் பார்க்குறதுன்றதை விட காது தான் நிறைய வேலை செய்யுது. இந்த டீச்சர் எக்ஸிபிட்ஸ் எய்ட்ஸ், ஒரு டீச்சிங் எய்டோ ஒரு பிளாக் போர்டில் எழுதும்போதோ அப்போ என்னவும் யூஸ் ஆகுது அப்படின்னா விஷுவல் சென்ஸும், கண்ணில் பார்க்குறது, கண்ணுனால் அதை அப்சர்வ் பண்ணுறதும் இங்கே நடக்குது அப்படிங்கிறது தான். such frequent changes from oral to visual or from visual to oral help to secure people's attention. ஸோ ஓரல்லேருந்து விஷுவலோ இல்லை ஒரு விஷுவல்லேருந்து ஓரலோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும்போது நம்ம டீச்சிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களோட அட்டென்ஷனை நம்ம வந்து ஈர்க்கிறதுக்கு. அடுத்தது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்கில், இல்லைனா அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா அப்ரிஷியேஷன் ஸ்கில்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸ்கின்னர் சொல்லுவார் இல்லையா, பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ அதே மாதிரி தான் அது பாசிட்டிவாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறது, நெகட்டிவாக அப்ரிஷியேட் பண்ணுறது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். while teaching, a teacher asks questions and students replies it with correct answer. ஒரு
டீச்சர் டீச் பண்ணும்போது கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அந்த கொஸ்டினுக்கு அந்த ஸ்டூடெண்ட் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்க அப்படின்னும் போது, இஃப் த டீச்சர் சிம்ப்ளி கோஸ் டு அனதர் கொஸ்டின், ஓகே சொல்லிட்டாங்க, அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக போனாங்க அப்படின்னா, தென் ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் ஹாப்பி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கு ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணணுங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு இருக்காது. டீச்சர் ரீஇன்ஃபோர்ஸ் a correct answer with a smile, praise the student. கரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னு ஒரு சிரித்தாங்க அப்படின்னா கூட அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு பெரிய அப்ரிஷியேஷனாக இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். தென் தே வில் பி ஹாப்பி. ஸோ அவங்க அதுக்கப்புறம் ஹாப்பி ஆகிடுவாங்க. டீச்சர் ஹேஸ் டு ப்ராக்டிஸ் யூஸிங் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். எப்பொழுதுமே பாசிட்டிவாக, ஓகே வெரி குட், ஓகே இன்னும் நாளைக்கு இன்னும் நல்லா கற்றுட்டுவாங்க, நீ உருப்படவே மாட்ட அப்படின்னு சொல்கிறது வந்து நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி டீக்ரேடான வார்த்தை, நீ ஃபெயில் ஆகிட்டே இருப்ப, இந்த மாதிரி இல்லாமல் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லும் போது அந்த குழந்தைங்க ரொம்ப நல்லாவே வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஸ்கில்லுன்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு, அதில் காம்பனன்ஸ் என்னன்றது நம்ம படிக்கணும். இதில் PPNNWI இருக்குது. ஸோ இதில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் வேர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கறது போது அது பாசிட்டிவாக இருக்கணும். ஸ்டூடெண்ட் கிவ் கரெக்ட் ஆன்சர், ஓகே ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது டீச்சர் என்ன பண்ணணும், பாசிட்டிவான வேர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். அதில் என்னென்னலாம் வருது, குட்டு, வெரி குட்டு, வெல், எக்ஸலண்ட்டு, கண்டினியூ, இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அடுத்ததுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு. அடுத்தது பாசிட்டிவ் நான் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ஓகேவா. ஸோ நான் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னும் போது ஸ்டூடெண்ட் கிவ் கரெக்ட் ஆன்சர், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டாங்க. டீச்சர் கிவ் பாசிட்டிவ் நான் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லைக் எக்ஸ்ப்ரெஸிங் ஹாப்பினஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் பாடி லாங்குவேஜஸ், சிரிக்கிறது, இதெல்லாம் கூட அதில் வந்து நான் வெர்பல் தான். பேசாமல் அவங்க செய்கையிலே சூப்பர்னு சொல்லி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது. நெகட்டிவ் வேர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், டீச்சர் ஷுட் அவாய்ட் using these negative verbal reinforcement, namely I do not like you. இது வேர்பல் இல்லையா, அதனால் வேர்பலில் நம்ம சொல்லும்போது உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு அது நெகட்டிவாக போய் சேர்ந்துடும். அப்போ அதுக்கு திரும்பி யோசிக்காது. நான்சென்ஸ் அப்படின்னு சொல்கிறது, யூ won't improve, நீலாம் முன்னேறவே மாட்டாய், யூ வில் ஃபெயில் இன் த எக்ஸாமினேஷன் எக்ஸட்ரா, இது எல்லாமே நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அடுத்தது நெகட்டிவ் நான் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னும் போது நெகட்டிவில் வரும்போது டீச்சர் ஷுட் நாட் யூஸ் தீஸ் டைப்ஸ். என்ன டைப்ஸு, நான் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது செய்கையிலே செஞ்சு காமிக்கிறது, சச் அஸ் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் லைக் சேட்னஸ், ஃப்ரௌனிங், மூவிங் அவே ஃப்ரம் ரெஸ்பாண்டிங் ஸ்டூடெண்ட், லுக்கிங் அட் ஆங்க்ரிலி. ஸோ கோவமாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்க்குறது, அப்புறம் வந்து சோகமாக ஆக்கிச்சிக்கிறது, அதுக்கு மாதிரி முகத்தை வந்து இதாக காமிக்கிறது, நக்கல் அடிக்கிறது, இதெல்லாம் இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக போகுது, நான் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக போகுது. அடுத்தது ராங் யூஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ராங்காக எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிவ் ராங் ஆன்சர், ஓகே தப்பான ஆன்சரை சொல்லி கொடுத்துருச்சு அந்த குழந்தை. அப்படின்னும் போது டீச்சர் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஈடியட் அப்படின்வாங்க சில டீச்சர்ஸு, ஸ்டாப் அப்படின்வாங்க, இனஃப், ஷோயிங் டெரர் ஃபேஸ் எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரி டெரர் ஃபேஸ் எல்லாம் காமிக்கிறது தப்பான ஆன்சர் சொன்னதுக்காக, which will hurt student and his enthusiasm will decrease in the subject. ஸோ இதெல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து என்ன பண்ணும், ஹர்ட் பண்ணும், அவனுடைய நல்லா உற்சாகமாக அவன் படிக்கிறது எல்லாமே குறைஞ்சி போயிடும், அந்த சப்ஜெக்டே அவனுக்கு பிடிக்காமல் போயிடும். ஏன்னா அந்த டீச்சர் திட்டாங்கல்ல, அந்த டீச்சர் இடியட்டுன்னு சொல்லிட்டாங்க, ஸ்டாப் இட்டுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பதிலாக நம்ம அந்த ஆன்சரை புரிய வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இன்ஆப்ராப்ரேட் யூஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை இன்ஆப்ராப்ரேட்டாக யூஸ் பண்ணுறது. எப்படி, டீச்சர் ஷுட் நாட் யூஸ் ரீஇன்ஃபோர்ஸஸ் இன் டிலேடு மேனர் ஆர் யூஸிங் இட் ஆல்வேஸ். இது இன்ஆப்ராப்ரேட், தேவையில்லாத இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சூப்பர்னு. அப்போ வந்து அந்த சூப்பராக செய்யலைனாலும் அது சூப்பர்னு நினச்சிக்கும். அப்போ தேவையில்லாத இடத்துல யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஆன்சர் சொல்லி பல மாதம் கழித்து அவங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது, இது எல்லாமே தேவையில்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்கில் ஆஃப் நான் வெர்பல் கியூஸ். ஓகே, ஸோ அடுத்த ஸ்கில் நம்மளோட நான் வெர்பல் கியூஸ் தான் என்ன, ஹேஸ் பீன் டிஃபைன்ட் ஆஸ் கம்யூனிகேஷன் வித்தவுட் வேர்ட்ஸ் இல்லாமல் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது. அதில் வந்து ஃபஸ்ட்டு காம்பனன்ஸ் என்னன்னு சொல்லி டெஃபினேஷன் சின்னதாக இருக்குது. காம்பனன்ஸ் என்னென்னா BPTECSV அப்படின்னு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாடி லாங்குவேஜ், ப்ராக்சிமிட்டி, டச்சு, ஸோ இதெல்லாமே வந்து கியூஸ், நான் வெர்பல் இல்லை. அப்போ
என்ன பண்ணலாம், பாடி லாங்குவேஜ் வச்சு தான் காமிக்க முடியும். ப்ராக்சிமிட்டி, டச்சு, ஐ கான்டாக்ட், க்ரோனமிக்ஸ், அப்புறம் ஸ்மெல்லு, வெக்காலிக்ஸ். ஸோ அடுத்தது பாடி லாங்குவேஜ்னும் போது என்னென்ன வரும், இது வந்து ஸ்பெசிஃபிக் வேர்பல் டிரான்சாக்ஷன். சிலர் செய்கையில் செஞ்சு காமி, படத்தை கண்டுபிடி, பாட்டை கண்டுபிடி, ஆக்டரை கண்டுபிடின்னு சொல்கிற மாதிரி நம்ம பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்மளால் அந்த வந்து ஸ்பெசிஃபிக்கான இதை வந்து கண்டுபிடிக்க சொல்லலாம். டு எக்ஸ்பிளைன் ஆர் டு அப்ரிஷியேட் டீச்சர்ஸ் யூஸ் பாடி லாங்குவேஜ். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. டு டிஸ்கிரைப் ஷேப், சைஸ், பாடி மூமெண்ட்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல். ஒரு ஷேப்பையோ ஒரு சைஸையோ வந்து சொல்லும்போது அவங்க பாடி மூமெண்ட்ஸ் வச்சு டிஸ்கிரைப் பண்ணலாம். அதே மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் அப்படின்னு. ப்ராக்சிமிட்டி அப்படின்னும் போது when a teacher wants to convey message to a student or to control a problematic behavior, student has to go near him and convey non-verbally. ஸோ ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஸ்டூடெண்ட்டோ இல்லை வந்து ஒரு கண்ட்ரோலே பண்ண முடியாத இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு மெசேஜை நம்ம கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்கக்கிட்ட, அப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க பக்கத்தில் போய் அவங்கள்ட்ட நான் வேர்பலாக சொல்லணும். இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றத நம்ம அழகாக தெளிவாக நான் வேர்பலாக சொல்லி முடிக்கணும். அப்போ அந்த குழந்தை அதை திருப்பி செய்யாது. டச், அது மாதிரி டச், ஃபிசிக்கல் கான்டாக்ட் வித் அதர்ஸ் இஸ் த மோஸ்ட் பேசிக் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். இன் சர்டன் சிச்சுவேஷன்ஸ் ஆஃபன் கம்யூனிகேட்ஸ் தட் தேர் இஸ் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் கான்டாக்ட் வித் அதர்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அது ஒரு பேசிக்கான ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸ். ஓகே, தட்டி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க சூப்பர் அப்படின்றத அதுங்க தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா. ஸோ சர்டன் சிச்சுவேஷன்ஸில் இதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டச்சிங்கிறது. அடுத்தது ஐ கான்டாக்ட். ஐ கான்டாக்ட்னும் போது இட் இஸ் அ சிக்னல் ஃபார் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் அ பர்சன். ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த குழந்தை நம்மளை பார்த்து கவனித்து நம்ம கண்ணை பார்த்து கேட்டுட்டு இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு அது பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அதனால் அதை பார்க்குது. அப்படி இல்லைன்னா அதுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். டூ மச் ஐ கான்டாக்ட் ஷோஸ் தட் இட் இஸ் த்ரெட்டனிங் ஆட்டிடியூட். அது மாதிரி வேகமாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன பண்ணுறோம், பார்த்தவங்கள அந்த ஸ்டூடெண்ட்ஸை பயமுறுத்துறது, த்ரெட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆட்டிடியூடை வெளிப்படுத்துறது டூ மச் ஐ கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரோனமிக்ஸ்ன்னும் போது டு கெட் அட்டென்ஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் பை மீன்ஸ் ஆஃப் வெயிட்டிங் அண்ட் பாசிங். ஸோ அட்டென்ஷன் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல, ஒரு வெயிட்டிங் டைம் நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களோட அட்டென்ஷனை சீக் பண்ண முடியும். அதுதான் வந்து என்னது க்ரோனமிக்ஸ் அப்படின்றது. அடுத்தது ஸ்மெல். ஐடென்டிஃபை திங்ஸ் யூஸிங் ஸ்மெல். திஸ் கேன் பி யூஸ்ட் இன் லோவர் கிளாஸஸ். ஸ்மெல் இது என்னன்னு கண்டுபிடி, கண்ணை கட்டிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைங்க ஸ்மெல் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எந்த ப்ரைமரி கிளாஸஸில் எல்கேஜி யூகேஜி அந்த மாதிரி கிளாஸஸில் அதை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஒக்கலிக்ஸ் அப்படிங்கும்போது போஸ்டர்ஸ், அடார்ன்மெண்ட், லோக்கோமோஷன். போஸ்டர்ஸ்ன்னும் போது என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி ஓரியன்டேஷன் எப்படி இருக்குது, ஆர்ம் பொசிஷன் எப்படி இருக்குது, பாடி ஓப்பன்னஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் சொல்கிறது தான் வந்து என்னது போஸ்டர்ஸ்ன்றது. இந்த போஸ்ட் கொடு அந்த போஸ்ட் கொடுன்னு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி தான். அடுத்தது அடார்ன்மெண்ட் போது டீச்சர் ஷுட் வேர் டீசென்டான ட்ரெஸ் அவங்க வந்து வேர் பண்ணியிருக்கணும். இஃப் ஸ்கூல் இன்ட்ரடியூஸ் யூனிஃபார்ம் டு டீச்சர் ஷுட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ தெம். யூனிஃபார்ம் கொண்டு போட்டு தான் வரணும்னு டீச்சருக்கு சொல்லிட்டாங்கன்னா அந்த டீச்சர் வந்து யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு வரணும். லேடி டீச்சர் ஷுட் நாட் கம் இன் மோர் ஜுவல்ஸ் அண்ட் ஷைனிங் ட்ரெஸ்ஸஸ். லேடி டீச்சர்ஸ் இருக்கிற நகையெல்லாம் போட்டுட்டு இல்லைனா ஒரு ஷைனிங்கான ஜிகு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரக்கூடாது. க்ளோதிங் ஷுட் ரிஃப்ளெக்ட் ஆர் கல்ச்சர். க்ளோதிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தை அது பிரதிபலிக்கணும். ஹேர் ஸ்டைல் ஷுட் நாட் பி ஃபன்னி ஆர் அட்ராக்டிவ். ஹேர் ஸ்டைல்ன்றது ஃபன்னியாகவோ இல்லை அட்ராக்டிவாகவோ இருக்கிறதுக்கு அந்த பீட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படிலாம் போகிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அடுத்தது லோக்கோமோஷன் அப்படின்னும் போது டீச்சர் ஷுட் நாட் ஸ்டாண்ட் ஆர் சிட் இன் ஒன் பிளேஸ். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இருந்தாலும் அதில் வந்து மூமெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ இதில் வந்து லோக்கோமோஷன்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். டீச்சர் வந்து ஒரே இடத்துல நிற்கிறதோ உட்காந்துட்டையோ டீச் பண்ணும்போது அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. டீச்சர் ஹேஸ் டு மூவ் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் ஆர் கோ நியர் டு அ ஸ்டூடெண்ட் டு கன்வே நான் வெர்பல் மெசேஜஸ். இங்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் பண்ணும்போது அந்த குழந்தைங்களோட இது அட்டென்ஷன் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது நான் வெர்பல் கம்யூனிகேஷன் பண்ணணும், பக்கத்தில் போய் இருந்து அந்த குழந்தைங்களுக்கு நம்ம நான் வெர்பலாக கம்யூனிகேட் பண்ணிட்டு வரணும்.
அடுத்தது 9th ஸ்கில் ஆஃப் க்ளோஷர் கடைசி இல்லையா, எப்படி நம்ம வந்து ஒரு லெசனை க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான். ஆஃப்டர் டீச்சிங் அ சப்ஜெக்ட் மேட்டர், ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை நம்ம டீச் பண்ணி முடிச்சிட்டோம், இல்லை பெட்டர்வே நல்லாவே சொல்லி கொடுத்துட்டோம். இட் இஸ் பெட்டர் டு க்ளோஸ் இன் த சேம் வே. சரி, நடத்தி முடிச்சாச்சு, ஆனால் அதை க்ளோஸிங்கும் எப்படி பண்ணணும், கரெக்டாக பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். தென் ஒன்லி த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் ப்ளஷர் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கும் அது ஓகே, நல்லா நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு இதெல்லாம் கற்றுட்ருக்கோமா அப்படின்னு ஒரு மன திருப்தியோடு அந்த குழந்தைங்க போங்க. இட் இஸ் நெசசரி டு மேக் குவிக் ரிவ்யூ அட் த எண்ட் ஆஃப் த லெசன். நம்ம ரிவ்யூ பண்ணணும். ஓகே, நம்ம என்னென்னலாம் படித்தோம், என்னென்ன அந்த மாதிரி சப்டைட்டில்ஸ் படித்தோம், இதெல்லாம் படித்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா குவிக்காக ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா லெசனோடைய எண்டில் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கன்சாலிடேஷன் ஆஃப் மேஜர் பாயிண்ட்ஸு. ஸோ கன்சாலிடேட் பண்ணி நமக்கே இப்போ எல்லாத்துலேயும் எல்லா டெக்ஸ்ட் புக்ஸ்லேயும் என்ன பண்ணுவாங்க, மேஜர் பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரெசென்ட் நாலேஜை வச்சு அப்ளை பண்ண தெரியணும். லிங்கிங் பாஸ்ட் நாலேஜ் வித் ப்ரெசென்ட் நாலேஜ், பாஸ்ட் நாலேஜை ப்ரெசென்ட் நாலேஜோட லிங்க் பண்ண தெரியணும். லிங்கிங் ப்ரெசென்ட் நாலேஜ் வித் ஃப்யூச்சர் லேர்னிங், அதே மாதிரி ப்ரெசென்ட்டாக இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், அடுத்தது ஃப்யூச்சரில் இந்த டெக்னாலஜிலாம் வரப்போகுது, அந்த மாதிரி நம்ம கற்றுக் கொடுக்கணும். அடுத்தது இந்த கன்சாலிடேஷன் ஆஃப் மேஜர் பாயிண்ட்ஸு, அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. while டீச்சர் has explained so many facts to explain the subject matter. இல்லை, ஒரு டீச்சர் டீச் பண்ணும்போது நிறைய பாயிண்ட்ஸ், நிறைய ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த சப்ஜெக்ட்க்கு ரிலேட்டடாக. At the end, he has to summarize it in a meaningful way. அது கடைசியில் என்ன பண்ணிடணும், அவங்க சம்மரைஸ் பண்ணணும். மேஜர் பாயிண்ட்ஸுன்னும் போது சம்மரைஸ் பண்ணி அவங்க ஒரு அர்த்தமுள்ள வழியில் அவங்க கற்றுக்க முடிக்கணும் அப்படிங்கிறதான். தென் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை வாட் தே ஹவ் லேர்ன்ட். அது அப்போ தான் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்குவாங்க என்ன அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்றது. அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரெசன்ட் நாலேஜை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதான். After teaching new knowledge, the teacher has to explain how and where it is used with example. Teacher may use problem solving method. ஸோ டீச்சர் வந்து ஒரு நியூவாக ஒரு கான்செப்ட், அதுதான் நியூ நாலேஜ்னா புதுசாக அந்த குழந்தைங்க கற்றுக்குறாங்க. ஸோ புது அறிவை அவங்க பெற்றுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த இதை எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸை காமிக்கலாம். இதுக்கு அந்த டீச்சர் வந்து எதை யூஸ் பண்ணிக்கலாம்னா ப்ராப்ளம் சால்விங் மெத்தடை யூஸ் பண்ணி அவங்க செய்ய வைக்கலாம். லிங்கிங் பாஸ்ட் நாலேஜ் வித் ப்ரெசன்ட் நாலேஜ், பாஸ்ட் நாலேஜை ப்ரெசன்ட் நாலேஜோட நம்ம வந்து லிங்க் பண்ண கற்றுக்கணும். எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டிங்க ஒரு டாபிக் அப்படின்னா, நியூவாக ஒரு நாலேஜ் இருக்கு இல்லையா, அந்த நாலேஜை எதோட நீங்கள் லிங்க் பண்ணி பார்க்கணுன்னா ஏற்கனவே கற்றுக்கிட்ட நாலேஜோட லிங்க் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத திருப்பி சொல்கிறாங்க. அடுத்தது லிங்கிங் ப்ரெசென்ட் நாலேஜ் வித் ஃப்யூச்சர் லேர்னிங். ஸோ ப்ரெசென்ட் நாலேஜை ஃப்யூச்சரில் நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ண போகிறீங்க, இப்போ ப்ரெசென்ட்டாக நமக்கு இந்தந்த டெக்னாலஜி வந்திருக்கு, அடுத்தது ஃப்யூச்சரில் இந்தந்த டெக்னாலஜி வரப்போகுது, அந்த மாதிரி ஃப்யூச்சர் நாலேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம கற்றுக்கும் போதே அதை லிங்க் பண்ண அவங்க கற்றுக்கணும் அப்படிங்கிறதான். அடுத்தது இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. ஓகே, மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத ஒன்றொன்றுத்தையும் டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் லெசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லிங்க் லெசன் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, மைக்ரோ டீச்சிங் ஈச் ஸ்கில் இஸ் டேக்கன் செப்பரேட்லி. ஒவ்வொரு ஸ்கில்லையும் தனித்தனியாக எடுத்து பண்ணுறது தான் மைக்ரோ டீச்சிங். இது நமக்கு தெரியும். கிளாஸ் டீச்சிங்கிறது எல்லா ஸ்கில்ஸையும் கம்பைன் பண்ணி நடத்துகிறது. லிங்க் லெசன் அ ஸ்மால் கண்டென்ட் 3 or more 4 teaching skills are taken. ஒரு ஸ்மால் கண்டென்ட் எடுத்துக்குவாங்களாம் லிங்க் லெசன்னா. இப்போ மைக்ரோ டீச்சிங்னா என்னன்னு தெரியும், கிளாஸ் டீச்சிங்னா என்னன்னு தெரியும், அதாவது மேக்ரோ டீச்சிங்னா என்னன்னு தெரியும் இல்லையா. ஸோ அடுத்தது லிங்க் லெசன்னா என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு சின்ன ஒரு கண்டென்ட்டை எடுத்துகிட்டு அதே மாதிரி 3 or 4 டீச்சிங் ஸ்கில்ஸை எடுத்துக்குவாங்களாம். 3 இல்லைன்னா 4 ஸ்கில், இதில் ஒரு ஸ்கில் இல்லைனா 2 ஸ்கில் சொன்னாங்க, இதில் எல்லா ஸ்கில்ஸும் சொன்னாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 3 இல்லைனா 4 ஸ்கில்ஸை எடுத்துக்கணும் அப்படின்னு. இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் ஃபார் போத் கண்டென்ட் அண்ட் டீச்சிங் ஸ்கில்ஸ் இன் லிங்க் லெசன். இதுக்கு முக்கியத்துவம் வந்து கண்டென்ட்டுக்கும் டீச்சிங் ஸ்கில்ஸ் ரெண்டுத்துக்குமே இதில் முக்கியத்துவம் கொடுக்கணும். டீச்சர் ட்ரைனிங் இஸ் டீச்சிங் 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ், அதில் 5 இல்லைனா 6 ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, இதில் 10 இல்லைனா 15 ஸ்டூடெண்ட்ஸு. அதே மாதிரி எத்தனை நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 15 நிமிஷம். இதே மைக்ரோ டீச்சிங்கிறது எத்தனை நிமிஷம் சொன்னாங்க, 5 minutes தான் சொன்னாங்க இல்லையா. ஸோ அதுதான் இப்போ மைக்ரோ டீச்சிங்கிறது ரொம்ப சின்னது, 5 minutes தான்.
இது லிங்க் லெசனுக்கு மைக்ரோ டீச்சிங்க்கும் கிளாஸ் டீச்சிங்க்கும் நடுவில் உள்ளது லிங்க் லெசன். அதில் எத்தனை மினிட்ஸ் இருக்குது? 10 to 15 மினிட்ஸ். இதில் 40 மினிட்ஸ் நம்ம டீச் பண்ணுறோம். ஸோ இதை தான் இங்கே டிஃப்ரென்ஸாக இருக்குது காமிக்கிறாங்க இந்த பிக்சரில் இந்த மாதிரி. ஓகே, மைக்ரோ டீச்சிங், லிங்க் லெசன் அண்ட் கிளாஸ் டீச்சிங். ஸ்டெப்ஸ் என்ன? இப்போ லிங்க் இதில் ஸ்டெப்ஸ் என்ன? செலக்ட் பண்ணுவோம். எதை? ஒரு ஸ்கில்லை செலக்ட் பண்ணுவோம் மைக்ரோ டீச்சிங்கில். இங்கே என்ன ஸ்டெப்பு? ஃபஸ்ட்டு லிங்க் லெசன்னா என்ன அதை டிசைன் பண்ணுங்கள். ப்ராக்டிஸிங்காக லிங்க் லெசனை ப்ராக்டிஸ் பண்ணுறது. அது மாதிரி லெசன் பிளான் லிங்க் லெசன் பிளானை நம்ம எழுதுறது. அடுத்தது மாடல் லிங்க் லெசன் பிளானை நம்ம கொடுக்குறது. டிசைனிங் லெசன் பிளானுன்னும் போது என்ன பண்ணுறோம்? லெசன் பிளானை டிசைன் பண்ணும்போது அதோடைய டாபிக் இல்லைனா கண்டென்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்தது லெசன் அப்ஜெக்டிவ், என்ன டீச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அடுத்தது ரிசோர்ஸ் மெட்டீரியல், என்னென்ன பிளாக் போர்டு வேணுமா, அதுக்கப்புறம் சார்ட் வேணுமா, இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. கண்டென்ட் அவுட்லைன், ஓகே இதுதான் அவுட்லைன் ஆஃப் த கண்டென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் வந்து அதை சொல்லுவீங்க. டீச்சிங் ஸ்கில்ஸ் யூஸ், என்ன ஸ்கில்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ எத்தனை ஸ்கில்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க லிங்க் லெசனில்? 3 இல்லைன்னா எத்தனை இது சொல்லியிருக்காங்க? 3 இல்லைனா 4 டீச்சிங் ஸ்கில்ஸை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 டீச்சிங் ஸ்கில்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ரொசீஜர்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வந்து ஒரு டீச் பண்ணுற போகிறீங்கன்னா அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரோடு நீங்கள் போகணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டாபிக்கு அப்படி சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டூடெண்ட்டை மோட்டிவேட் பண்ணணும். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே லெசனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் கிளாஸில், இதுதான் லெசன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமேட்டு ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, அந்த குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணணும். அடுத்தது அந்த குழந்தைங்க அதுக்கான பதிலை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அடுத்தது கடைசியில் சம்மப் பண்ணணும், சம்மரி சொல்லணும், சம்மிங் அப். ப்ராசஸ் ஆஃப் செல்ஃப் அப்சர்வேஷன் அண்ட் செல்ஃப் எவாலுவேஷன் இங்கே நடக்கணும். இதில் அவங்களையே தன்னையே அப்சர்வ் பண்ணுறது, தன்னையே கரெக்டாக நடத்தியிருக்கோமா அப்படின்னு எவாலுவேட்டும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது ப்ராக்டிஸிங் அ லிங்க் லெசன் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? கான்செப்ட் ஆஃப் லிங்க் டீச்சிங், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிஸ்க்ரீட் ஸ்கில்ஸ், ட்ரைனிங் ஆஃப் ஈச் ஸ்கில்ஸ், இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ், யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆல் த ஸ்கில்ஸ். ஸோ டிஸ்க்ரீட் ஸ்கில்லை நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அடுத்தது அதுக்கு ட்ரெயின் ஆகணும், அதை இன்டகிரேட் பண்ணணும், அடுத்தது யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது லிங்க் லெசன் பிளான் எப்படி எழுதணும்? இட்ஸ் அ ஷார்ட் லெசன் இல்லையா, அது வந்து ஷார்ட் லெசன் சொல்லிட்டாங்க. தட் ப்ரொவைட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் 1 or more ஸ்கில்ஸு அதுலேயும் சொல்லிட்டாங்க. ஆர் கான்செப்ட் த ஸ்டூடெண்ட் வில் ரிலேட் டு அ லார்ஜர் லெசன் பிளான் தட் ஃபாலோ. ஸோ இந்த கான்செப்டை எடுத்து அவங்க லார்ஜர் லெசன் பிளானுக்கு போவாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். அதுக்கு மாடல் லிங்க் லெசன் பிளான் கொடுத்துருக்காங்க. இதில் எப்பொழுதுமே நேம் ஆஃப் த டீச்சர், எந்த டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாங்க, எந்த தேதியில், எந்த கிளாஸ்க்கு, என்ன சப்ஜெக்ட்டு, என்ன யூனிட் எடுக்கிறாங்க, என்ன டாபிக் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாமே நம்ம எழுதணும். இதில் நீங்கள் எந்த டாபிக் வேணாலும் எழுதலாம். ஓகே, 8th ஸ்டாண்டர்டில் உள்ள எந்த டாபிக் வேணாலும் எழுதலாம், இல்லை நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டில் வேணாலும் இருக்கிறத எழுதலாம். அடுத்தது எடுத்தோடனே லெசன் பிளானில் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் எழுதுவீங்க. என்ன வந்து அப்ஜெக்டிவ், இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க, இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதாவது அக்வயர் நாலேஜ் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுடைய நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த அறிவு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் என்னன்ற நாலேஜை அவங்க பெற்றுக்குவாங்க. அடுத்தது இதுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வேறுபாடை அவங்க அறிஞ்சிக்குவாங்க, டிஃப்ரென்ஸாக அறிஞ்சிக்குவாங்க. இம்ப்ரூவ் காம்படிஷன் ஸ்கில், ஸோ எப்படி அதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கும் போது அது கம்ப்யூட்டேஷன் ஸ்கில்லில் வரும். ஸோ அதை வந்து அவங்க வளர்த்துக்குவாங்க அப்படிங்கிறது. இது 3ம் அவங்க அந்த லெசனில் கற்றுக்குவாங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி கற்றுக்க வைக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷனல் ரிசோர்ஸஸ் ரெக்வயர்ட், என்ன எதை வச்சு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறீங்க? சார்ட் டிபெக்டிங் ஃபார்முலா ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலாவை ஒரு சார்ட்டில் நீங்கள் கொடுக்குறீங்க. கண்டென்ட் அவுட்லைன்னும் போது அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க? மீனிங் ஆஃப் சிஐ, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, அந்த மீனிங் என்னன்னு கேட்கும் போதே அந்த குழந்தைங்களோட அட்டென்ஷன் நமக்கு வந்துடும். அது மாதிரி ரீகேப் பண்ணணும், ரீகேப்சுலேஷன், அடுத்தது சம்மிங் அப். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கடைசியில் சமாப்பம் பண்ணி காமிக்கணும். அடுத்தது டீச்சிங் ஸ்கில் யூஸ், என்ன டீச்சிங் ஸ்கில்லை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்? ஸ்கில் ஆஃப்
இன்ட்ரடியூசிங் லெசனை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஸ்கில்லா, எக்ஸ்பிளைனிங் ஸ்கில்லா, அடுத்தது பிளாக் போர்ட் ஸ்கில்லு, இதெல்லாமே நமக்கு ஏற்கனவே வந்து டீச்சிங் ஸ்கில்லில் நம்ம பார்த்துருக்கோம், மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்லில். ஸோ அதே ஸ்கில்ஸை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ப்ராபிங்காக, ஸ்டிமுலஸ் வேரியேஷனாக, அடுத்து நான் வெர்பல் கியூஸ், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், க்ளோஷர், லிங்க். இதுதான் லிங்க் லெசனில் உள்ள ஸ்கில்ஸும். ஓகே, ஸோ அங்கே நம்ம மைக்ரோ டீச்சிங்கில் என்னென்ன ஸ்கில்ஸை நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி இதுலேயும் ஃபியூ இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு அதே சேம் ஸ்கில்ஸ் தான் இருக்கும். வேர்ட்ஸ் வேணால் 1-2 மாறி இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த ஏதாவது ஒரு 3 இல்லைனா 4 ஸ்கில்ஸ் எடுக்கிறது தான் என்ன டீச்சிங் லிங்க் லெசன் அப்படிங்கிறது. ஸோ இதில் 3 கொஸ்டின் தான் இருக்குது. நம்ம அந்த 3 கொஸ்டினுக்கும் பார்த்து கரெக்டாக படிக்கணும். மைக்ரோ டீச்சிங்னா என்ன, மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்னா என்ன, அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அதோட டைப்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது லிங்க் லெசன்னா என்ன. இந்த 3 கொஸ்டினால் இந்த யூனிட் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஒன்றுத்தையும் சப்ஹெட்டிங் எல்லாமே நீங்கள் அக்ரானிம் வச்சு நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக 10 மார்க்கில் ஒரு 10 மார்க்கை நம்ம அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி 5 மார்க்லேயும் ஒரு 5 மார்க்கு இந்த யூனிட்லேருந்து அட்டன் பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான யூனிட் இது. இதோட யூனிட் 2 ஓவர். ஓகே, யூனிட் 2 முடிஞ்சிருச்சு.